கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும். 1வது கேள்வி. பொருளாதாரம் என்பது சாதாரண வியாபார வாழ்க்கை உலகில் மனித தன்மையை பற்றி ஆராயும் கலையாகும். யாருடைய கூற்று? பேராசிரியர் மார்ஷல். 2வது கேள்வி. கூட்டுறவு என்பது வியாபாரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளை எப்படி நடத்துவது என்பதாகும். யாருடைய கூற்று? C.R. பே. 3வது கேள்வி. 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் காரல் மார்க்ஸ் என்பவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு பொதுத்துறை. 4வது கேள்வி. முதலாளித்துவத்தை எதிர்த்து முழக்கமிட்டவர் கார்ல் மார்க்ஸ். 5வது கேள்வி. கூட்டுறவு இருபுறமும் கொண்ட கூர்மையான கோடாரியை போன்றது. ஒரு முனை சமதர்மத்தின் உளுத்து போன சித்தாந்தங்களையும் மறுமுனை முதலாளித்துவத்தின் பயனற்ற கொள்கைகளையும் வேரோடு வெட்டி எடுக்கிறது என்று அழகாக கூறியவர் ரோமைன் ரோலண்ட். 6வது கேள்வி. கூட்டுறவு என்ற அமைப்பில் மக்கள் தாமாகவே தம்மை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்திக் கொள்வர். சம அடிப்படையில் தம்முடைய பொருளாதார மேம்பாட்டிற்கென கூடுவர். யார் கூற்று? திரு கைசர் கால்வெர்ட். 7வது கேள்வி. கூட்டுறவு சாதாரண வணிகத்தை காட்டிலும் மேலானது. தார்மீகம் இதில் பெரும்பங்கு வகிக்கிறது. முன்மொழிந்தவர் டார்வின். 8வது கேள்வி. கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்த கொள்கைகள் எத்தனை? 7. 9வது கேள்வி. கூட்டுறவு என்பது கூட்டு வணிகத்துக்கென ஏற்படுத்தப்பட்ட ஓர் அமைப்பு. யாருடைய கூற்று? திரு C.R. ஏ. 10வது கேள்வி. புதிய பொருளாதார கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1991. 11வது கேள்வி. பூனா, அகமது நகர் ஆகிய நகரங்களில் விவசாயிகள் வட்டிக்கடைக்காரர்களுக்கு எதிராக கலகம் செய்த ஆண்டு 1875. 12வது கேள்வி. தக்கான விவசாயிகளின் துயர் நீக்கச் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1879. 13வது கேள்வி. விவசாயிகளின் கடன் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1884. 14வது கேள்வி. கூட்டுறவு முறையில் நம்பிக்கை கொண்ட சென்னை அரசாங்கம் 1892 யாரை மேல் நாடுகளுக்கு அனுப்பி அங்கு செயல்பட்டு வந்த கூட்டுறவுச் சங்கங்களை ஆராய்ந்து வர நியமித்தது? சர் பிரெடரிக் நிக்கல்சன். 15வது கேள்வி. திரு சர் பிரெடரிக் நிக்கல்சன் அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1895. 16வது கேள்வி. மக்கள் வங்கிகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் டூபர்னே. 17வது கேள்வி. பஞ்ச நிவாரணம் ஆணையம் அமைத்த ஆண்டு 1901. 18வது கேள்வி. கூட்டுறவுச் சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான வழிவகைகளை தெரிவிக்க 1901 சர் எட்வர்ட் லா என்பவரின் தலைமையில் ஓர் குழுவை அமைத்தவர் யார்? கர்சன் பிரபு. 19வது கேள்வி. கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. 20வது கேள்வி. கிராம சங்கம் வரையறுக்கப்படாத பொறுப்பில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் கூறிய சட்டம் 1904. 21வது கேள்வி. 1904ஆம் ஆண்டு சட்டத்தில் உள்ள குறைகளை நீக்குவதற்கும் புதிய மாறுதல்களை செய்யவும் கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 2வது சட்டமாக இந்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டம் 1912ஆம் ஆண்டு கூட்டுறவுச் சட்டம். 22வது கேள்வி. இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத சங்கம் கூட்டுறவு என்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாது. 1912ஆம் ஆண்டு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம். 23வது கேள்வி. கூட்டுறவு இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனவா என்றும் தலைமைச் சங்கங்களின் நிதிநிலை குறித்தும் ஆராய்ந்தறியவும் 1914ஆம் ஆண்டு யார் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது? சர் எட்வர்ட் மேக்லகன். 24வது கேள்வி. டவுன்சன் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1927. 25வது கேள்வி. மத்திய வங்கியியல் விசாரணை குழு அமைத்த ஆண்டு 1931. 26. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. 27வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கிய ஆண்டு 1935. 28வது கேள்வி. நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. 29வது கேள்வி.
இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 1949. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு 1951. யார் தலைமையில் குழு நியமித்தது? ஏடி கோர்வாலா. 31வது கேள்வி. ஏடி கோர்வாலா தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1954. 32வது கேள்வி. பொறுத்துக. கூட்டுறவு கடன் குழு 1960. கூட்டுறவு கடன் குழு 1960. தக்காவி கடன்கள் குழு 1961. கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழு 1963. கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு 1977. 33வது கேள்வி. அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழுவின் 1966 தலைவர் திரு டி வெங்கடபையா. 34வது கேள்வி. தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1963. 35வது கேள்வி. பொறுத்துக. ஆர்பி சாரையா குழு 1969. கூட்டுறவு நிலவள வங்கி குழு 1974. வேளாண்மை கடன் பரிசீலனை குழு 1989. பேராசிரியர் வைத்தியநாதன் குழு 2004-2005. 36வது கேள்வி. முதல் 5 ஆண்டு திட்ட காலம் 1951-56. 37வது கேள்வி. நகர வங்கிகள் தோன்றுவதற்கு காரணமானவர் சூல்ஸ். 38வது கேள்வி. ஹெட்டாஸ்டார்ஃப் என்ற நகரில் ஏழைகளுக்கு நன்மை கொடுக்கும் ஒரு கூட்டுறவுச் சங்கத்தை ஹெட்டாஸ்டோர்ஃப் நலச்சங்கம் என்ற பெயரில் தொடங்கியவர் ரெய்பீசன். 39வது கேள்வி. ரெய்பீசன் சங்கங்கள் பெரும்பாலும் செயல்பட்டு வந்த இடம் கிராமம். 40வது கேள்வி. ராபர்ட் ஓவன் 1771 ஆண்டு பிறந்த ஊர் நியூட்டன். 41வது கேள்வி. இவரது கருத்துக்கள் சூழ்நிலைகளின் சித்தாந்தம் என அழைக்கப்படுகின்றன. ரெய்பீசன். 42வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் என கூறப்படும் 28 கம்பளி நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து 28 பவுண்டு மூலதனத்துடன் ராக்டேல் என்ற இடத்தில் டோடுலேன் என்ற பகுதியில் ஒரு கூட்டுறவு பண்டகசாலையை தொடங்கிய நாள் மற்றும் வருடம் 21/12/1884. 43வது. தொழிலாளர் தனி குடியிருப்புகள் ஏற்படுத்தியவர். தொழிலாளர் தனி குடியிருப்புகள் ஏற்படுத்தியவர் ராபர்ட் ஓவன். 44வது கேள்வி. ராபர்ட் ஓவன் தனி குடியிருப்புகள் தொடங்கிய இடம் நியூ ஹார்மனி. 45வது கேள்வி. முதல் கூட்டுறவு அமைப்பு ஸ்வீடன் நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1850. 46வது கேள்வி. ஸ்வீடன் நாட்டில் நுகர்வோர் இயக்கத்தின் பெயர் கேஎஃப். 47வது கேள்வி. கூட்டுறவு பார்பண்டன் கேஎஃப் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1899. 48வது கேள்வி. டென்மார்க் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் பால் பண்ணை கூட்டுறவுகள். 49வது கேள்வி. பால் பண்ணை தொழிலுடன் சம்பந்தப்பட்ட பன்றி இறைச்சி தொழில், முட்டை விற்பனை போன்ற வேறு பல தொழில்களையும் கூட்டுறவு அடிப்படையில் அமைத்த நாடு டென்மார்க். 50வது கேள்வி. ஸ்வீடன் நாட்டில் முதல் கூட்டுறவு பால் பண்ணை 1882 ஆண்டு ஹிஜிடிங் என்னுமிடத்தில் யார் துணை கொண்டு நிறுவப்பட்டது? ஸ்டில்லிங் ஆண்டர்சன். 51வது கேள்வி. கோ என்ற பெயரில் கூட்டுறவு இயக்கம் தொடங்கிய நாடு ஜப்பான். 52வது கேள்வி. ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு தோன்ற காரணமானவர் சன்டோகு நியோமி. 53வது கேள்வி. முதல் பட்டுப்பூச்சி வளர்ப்பு கூட்டுறவு நிறுவனம் 1878 தொடங்கிய நாடு ஜப்பான். 54வது கேள்வி. ஜப்பான் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1900. 55வது கேள்வி. ஜப்பான் நாட்டில் முதல் நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1879. 56வது கேள்வி. ஜப்பான் நாட்டில் மீனவர்கள் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1932 ஆண்டு. 57வது கேள்வி. 1947 வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றிய நாடு ஜப்பான். வைகுந்தலால் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிலையம் உள்ள இடம் பூனா. 59வது கேள்வி. இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தலைமை நிறுவனம் தேசிய கூட்டுறவு ஒன்றியம். 60வது கேள்வி. மாநில அளவிலும் கூட்டுறவு இயக்கத்தை வளர்ப்பதும் மேம்படுத்துவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள மாநில கூட்டுறவு ஒன்றியம். 61வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் செயல்பட துவங்கிய ஆண்டு 4/1/1914.
62வது கேள்வி தேசிய கூட்டுறவு ஒன்றியம் துவக்கப்பட்ட ஆண்டு 1929. 63வது கேள்வி தமிழ்நாட்டில் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்களின் எண்ணிக்கை 38. 64வது கேள்வி தமிழ்நாட்டில் தலைமை கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை 17. 65வது கேள்வி நிகர லாபத்தில் பிரிவு 72 படி எத்தனை சதவீதம் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியாக ஒதுக்க வேண்டும்? 3%. 66வது கேள்வி நிகர லாபத்தில் பிரிவு 72 படி எத்தனை சதவீதம் கூட்டுறவு கல்வி நிதியாக ஒதுக்க வேண்டும்? 2%. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 72 படி 1988ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் எந்த விதிகளின்படி கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி ஒதுக்கப்படுகிறது? விதிகள் எண் 90 மற்றும் 91 படி. 68வது கேள்வி தமிழ்நாட்டில் அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தொடங்கிய ஆண்டு 1992 to 93. 69வது கேள்வி நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் உள்ள இடம் சென்னை. 70வது கேள்வி முதலில் தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு கூட்டுறவு மேலாண்மை நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் தஞ்சை. 71வது கேள்வி கூட்டுறவு தொழிற்பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வரும் இடங்கள் பர்கூர் மற்றும் பட்டுக்கோட்டை. 72வது கேள்வி தமிழ்நாட்டில் கூட்டுறவு பாலிடெக்னிக் கல்லூரி செயல்பட்டு வரும் இடம் திருச்சி லால்குடி. 73வது கேள்வி தமிழில் கூட்டுறவு மாத இதழும் மாதம் இருமுறை கூட்டுறவு முரசு பத்திரிகையும் ஆங்கிலத்தில் தமிழ்நாடு ஜர்னல் ஆஃப் கோஆபரேஷன் என்னும் மாத இதழும் வெளியிடும் அமைப்பு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம். 74வது கேள்வி பஞ்சாப் மாநிலத்தில் கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தியவர் திரு சர் எட்வர்ட் மேக்லகன். 75வது கேள்வி 1901ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கவும் அவற்றிற்கென தனிச்சட்டம் இயற்றவும் அதனை ஆராயவும் யார் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது? திரு எட்வர்ட் லா. 76வது கேள்வி 1903ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு 1904ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் இயற்றப்பட்ட கூட்டுறவு சட்டம் எது? கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். 77வது கேள்வி கடன் கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்து இதர கூட்டுறவு நிறுவனங்களும் மத்திய கூட்டுறவு சங்கங்களும் அமைப்பதற்கு 1904ஆம் ஆண்டு சட்டம் வழிவகை செய்யப்படவில்லை. இக்குறைகளை நீக்குவதற்கு மத்திய பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 78வது கேள்வி கூட்டுறவு நிறுவனங்கள் ஒவ்வொரு மாநில அரசின் கீழ் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் 1919ஆம் ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். 79வது கேள்வி சென்னையில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1932. 80வது கேள்வி 1945ஆம் ஆண்டு இந்திய அரசு யார் தலைமையில் கூட்டுறவு திட்டக்குழுவை அமைத்தது? திரு ஆர்.பி. சாரையா. 81வது கேள்வி தமிழ்நாட்டில் 1904ஆம் ஆண்டு முதல் கிராம கூட்டுறவு கடன் சங்கம் அமைக்கப்பட்ட இடம் திரூர் திருவள்ளூர் மாவட்டம் அன்றைய செங்கல்பட்டு மாவட்டம். தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் எண்ணிக்கை 4451. 83வது கேள்வி தமிழ்நாட்டில் 12 கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. 84வது கேள்வி கூட்டுறவு விவசாய வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. 85வது கேள்வி கூட்டுறவு விவசாயிகள் வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களாக மாற்றம் செய்ய சிபாரிசு செய்த குழு பேராசிரியர் ஏ வைத்தியநாதன் குழு. 86வது கேள்வி கூட்டுறவு கடன் சங்கங்களில் வலிமையில்லா சங்கங்களை வலிமையான சங்கங்களாக மாற்ற வேண்டும் என பரிந்துரை செய்த குழு திரு மேத்தா குழு 1960. 87வது கேள்வி ஒரு சங்கத்தின் முதன்மையான நிதி உறுப்பினர் பங்குத்தொகை. 88வது கேள்வி ஓர் உறுப்பினராக அனுமதிக்கப்பட்ட டேஷ் ஆண்டுகளுக்கு பின்னரே பங்குத்தொகை திரும்ப வழங்கலாம். 3 ஆண்டுகளுக்கு பின்னரே பங்குத்தொகை திரும்ப வழங்கலாம். 89வது கேள்வி ஒரு சங்கத்தை நிர்வாகம் செய்யும் பொறுப்பு யாரிடம் உள்ளது? நிர்வாக குழு. 90வது கேள்வி நிர்வாக குழுவின் எண்ணிக்கை 11. 91வது கேள்வி பம்பாய் மாநில அரசு 1904ஆம் ஆண்டு திரு டி ஆர் காட்கில் என்பவரது தலைமையில்
விவசாய நிதியுதவிக்குழு ஒன்றை நியமித்தது. இக்குழு டேஷ் திட்டத்தை சிபாரிசு செய்தது. பயிர்க்கடன். 92வது கேள்வி. ஒவ்வொரு வருடத்திலும் உறுப்பினர்கள் கடன் அளவை நிர்ணயிக்க அமைக்கப்பட்ட குழு நுண்ணறிவு குழு. 93வது கேள்வி. நுண்ணறிவு குழுவின் தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். 94வது கேள்வி. நுண்ணறிவு குழுவின் இயக்குனர் மாவட்ட மத்திய கூட்டு வங்கியின் மேலாண்மை இயக்குனர். 95வது கேள்வி. ரொக்கப் பகுதி மொத்த கடனில் டேஷ் மேல் போகக்கூடாது. 2/3 பகுதிக்கு மேல் போகக்கூடாது. 96வது கேள்வி. தனிநபர் உச்ச கடனளவு கரும்பு ஆலையின் பதிவு பெற்றவர்களுக்கு ரூபாய் 53,000 ஏக்கருக்கு. 97வது கேள்வி. உழவர் பணி கூட்டுறவுச் சங்கங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட துவங்கிய ஆண்டு 1976. மலைவாழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சங்கங்கள் எது? பெரிய அளவு ஆதிவாசிகள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கான பல நோக்குடன் கூட்டுறவுச் சங்கங்கள் லாம்ஸ். 99வது கேள்வி. பெரிய அளவு ஆதிவாசிகள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கான பல நோக்குடன் கூட்டுறவுச் சங்கங்கள் லாம்ஸ் ஏற்படுத்த இந்திய அரசு யார் தலைமையில் குழு அமைத்தது? பாவா குழு. 100வது கேள்வி. தற்போது தமிழ்நாட்டில் பெரிய அளவு ஆதிவாசிகள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கான பல நோக்குடன் கூட்டுறவுச் சங்கங்கள் லாம்ஸ் எத்தனை? 39. 101வது கேள்வி. கிசான் கடன் அட்டையின் காலம் 5 ஆண்டுகள். 102வது கேள்வி. தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1905. 103வது கேள்வி. தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி செயல்பட துவங்கிய ஆண்டு 1906. 104வது கேள்வி. அகில இந்திய மாநில கூட்டுறவு வங்கியின் இணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. 105வது கேள்வி. 1929ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக இம்மத்திய மாநில கூட்டுறவு நில வங்கி தோன்றிய இடம் தமிழ்நாடு. 106வது கேள்வி. விவசாய மறுநிதி வளர்ச்சிக் கழகம் செயல்பட துவங்கிய ஆண்டு 1963. 107வது கேள்வி. தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி நபார்டு செயல்பட துவங்கிய ஆண்டு 1982. 108வது கேள்வி. தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி நபார்டு துவங்க சிபாரிசு செய்த குழு சிவராமன் குழு. 109வது கேள்வி. இந்தியாவின் முதல் நகர வங்கி தோற்றுவிக்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம். 110வது கேள்வி. தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1961. 111வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளின் தேசிய இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1964. இந்த கேள்விகளில் ஏதேனும் பிழை இருந்தால் உங்களுடைய பதிலை கமெண்டில் பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.